அருமையானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? நிச்சயமாகவே ஆண்டவருடைய அருளும் ஆசீர்வாதமும் நிறைவான ஒரு வாழ்வும் உங்களோடு இருந்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். தினமும் இந்த காலையில் கர்த்தருடன் என்கிறதான யூடியூப் சேனலை பாருங்கள். பார்த்து முடித்தவுடனே மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆண்டவருடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. இந்த ஜீவன் அநேகரை இந்த ஆண்டவருடைய வார்த்தை ஆசீர்வதிக்க, உயிர் பெற, உயிரடைய செய்ய அது வல்லமை உடையதாக இருக்கிறது. ஒருவேளை கடைசி நாட்களில் வசனத்திற்கு பஞ்சம் வரும், ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு பஞ்சம் வரும்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகையினால நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வசனங்களை ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்திற்கென்று சொல்லி நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 47வது வசனம் இப்படியாய் சொல்கிறது: ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டு விசுவாசியாமல் போனால் நான் நியாய தீர்ப்பது இல்லை. நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வரவில்லை, உலகத்தை ரட்சிக்க வந்தேன் என்று சொல்லி உலக இரட்சகராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தையை பார்க்கிறோம். என் வார்த்தையை கேட்டு விசுவாசிக்கலைன்னா நான் அவனை நியாயம் தீர்க்க மாட்டேன். நான் உலகத்தை நியாயம் தீர்க்க அல்ல, ரட்சிக்க வந்தேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய முதலாவது வருகை அவர் ஜனங்களை ரட்சிக்க வந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்பிற்கும் பாத்திரமாக இருக்கிறது. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஒரு மனுஷனாக வந்ததற்குரிய நோக்கம் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, தம்பி, தங்கச்சி, உங்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை இந்த நாளில் மனம் திரும்பி அறிக்கை செய்து ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் போய் ஜெபித்து சொல்லி உங்களுடைய காரியங்களை அறிக்கையிட்டு விட்டு விடும்போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்பொழுது இந்த உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ரட்சிக்க, பாவத்திலிருந்து, இந்த பொல்லாத உலகத்திலிருந்து, மாய்மாலமான காரியங்களில் இருந்து, இந்த உலகத்தின் கேடுபாடுகள், சிற்றின்பங்கள் எல்லாவற்றிலும் இருந்தும் ஆண்டவர் உங்களை ரட்சிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இந்த கருமையானவர்கள் ஆண்டவருடைய 2வது வருகை இருக்கிறது. அந்த 2வது வருகையில் தான் ஆண்டவர் நியாயம் தீர்க்க போகிறார். நம்ம கன்று கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நாட்களில், இந்த கடைசி நாட்களில், இந்த கடைசி நிமிஷத்தில் ஆண்டவருக்கென்று நம்ம மனம் திரும்பி நம்மை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும்போது அவர் நம்மை ரட்சிப்பதற்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மையப்படுத்துகிறப்ப அந்த நாளில் கேட்ட வசனத்தின்படி நான் நியாயம் தீர்க்க வரவில்லை, ரட்சிக்க வந்தேன் என்று சொல்லியிருக்கீங்களப்பா. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக இருதயத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.